ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Zipcus. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ஒரு கஸ்டம் விட்ஜெட் எப்படி கிரியேட் பண்றதா பார்க்க போறோம். ஸோ இதில நம்ம என்ன கான்செப்ட் யூஸ் பண்ண போறோம்னா, இப்ப நம்ம ஒரு ஆப்ல வந்து ஃபர்ஸ்ட் பேஜ் டூ செகண்ட் பேஜ் மூவ் பண்றோம். இல்லன்னா இது ஒரு லிங்க் கிளிக் பண்ணி நம்ம ஓப்பன் பண்றோம்னா, நமக்கு ஒரு ப்ரீலோடர் அனிமேஷன் நமக்கு ஓப்பன் ஆகணும். ஸோ அத மாரி எப்படி ஒரு அனிமேஷன் கிரியேட் பண்றதுன்னு தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த வீடியோ நம்ம அத எப்படி கிரியேட் பண்ணணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நான் ஒரு நியூ ப்ராஜெக்ட்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இத நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நான் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு கஸ்டம் விட்ஜெட்ஸ் நம்ம ஆட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா, செட்டிங்ஸ்ல வந்து ப்ராஜெக்ட் டிபெண்டன்சின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அத கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து நமக்கு என்ன கஸ்டம் விட்ஜெட் பண்ண போறோமோ, அதுக்கு தேவையான டிபெண்டன்சி ஆட் பண்ணணும். ஸோ ஆட் டிபெண்டன்சி ஓப்பன் பண்ணுங்க. ஸோ இப்ப இதில நம்ம ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் நீங்க கூகுள் ஓப்பன் பண்ணுங்க. ஸோ இதில நான் pub.devன்னு நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வெப்சைட் தான் நமக்கு வேணும். நான் அத ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில உங்களுக்கு நெறைய பேக்கேஜஸ் இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பேக்கேஜ் தான் வேணும். அத ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த பேக்கேஜோட ப்ரிவ்யூஸ்லாம் உங்களுக்கு குடுத்துருப்பாங்க. ஸோ இது மாரி ஒரு லிங்க் ஓப்பன் பண்ணியோ, இல்ல பேஜ் மூவ் பண்றீங்க அப்டின்னா, உங்களுக்கு அனிமேஷன் நடக்கணும். அது எப்படி வேணுமோ நீங்க அத மாரி சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, ப்ராஜெக்ட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நமக்கு தேவையான டிபெண்டன்சி ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த டைட்டில் இருக்குல்ல, ஸோ இதான் நம்ம டிபெண்டன்சின்னு சொல்லுவாங்க. நான் அத காப்பி பண்ணிக்கிறேன். ஆட் குடுத்துருங்க. ஓகே, இப்ப நமக்கு லோட் ஆயிடுச்சு. ஸோ இப்ப வந்து கஸ்டம் கோட் ஓப்பன் பண்ணுங்க. ஸோ இப்ப நம்ம விட்ஜெட் தான் கிரியேட் பண்ண போறோம். நான் விட்ஜெட்ஸ் போயிட்டு, ஒரு நியூ விட்ஜெட்ஸ் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு நம்ம ஒரு நேம் குடுக்கணும். நான் அந்த நேம குடுத்துறலாம். நான் கஸ்டம் ஸ்ப்ரிங் ரோல்ன்னு குடுக்குறேன். ஓகே, இப்ப நம்ம நேம் குடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, ஸோ இதில வந்து கோடிங் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது வந்து பாய்லர் பிளேட்ன்னு சொல்லுவாங்க. ஒன்ஸ் நீங்க அத கிளிக் பண்றீங்க அப்டின்னா, ஒரு ப்ராஜெக்ட்ஸ் நீங்க கிரியேட் பண்ண போறீங்கன்னா, அதுக்கு டிஃபால்ட்டா ஒரு பேசிக் கோட் என்னவோ அத உங்களுக்கு ஜெனரேட் பண்ணிடும். ஸோ அதுக்கப்புறம் உங்களோட கான்செப்ட் பேஸ் பண்ணி நீங்க கோட் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்ப நான் டிஃபால்ட் கோட் நான் காப்பி குடுத்துட்டு காப்பி டூ எடிட்டர் குடுக்குறேன். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கு டிஃபால்ட் கோட் நமக்கு ஓப்பன் ஆயிருச்சு. இப்போ உங்களுக்கு இதுக்கு கிரியேட் பண்றதுக்கு கோடிங் நாலேட்ஜ் வேணுமான்னு ஒரு டவுட் இருக்கலாம். உங்களுக்கு எந்த கோடிங் நாலேட்ஜும் வேண்டாம். ஏன்னா நம்ம ஏஐ யூஸ் பண்ணி தான் நம்ம கிரியேட் பண்ண போறோம். இப்ப நமக்கு வந்து கோடிங் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, நான் ChatGPT ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்ப ChatGPTல நான் என்ன பண்ண போறேன்னா, நான் வந்து இப்ப எனக்கு என்ன வேணுமோ அத நான் டைப் பண்றேன். ஸோ இப்ப நம்ம விட்ஜெட் நேம் நம்ம காப்பி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட கோடிங்க நம்ம சொல்லிடலாம். நான் இத ஃபுல்லா காப்பி பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நான் இந்த வெப்சைட்லேருந்து பேக்கேஜ் யூஸ் பண்ண போறேன்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட கோட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில போனீங்க அப்டின்னா, எக்ஸாம்பிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அத கிளிக் பண்ணுங்க. ஸோ இதிலேயே உங்களுக்கு கோடிங்ஸ் இருக்கும். அத காப்பி பண்ணுங்க. நான் அத பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்ப ஃபைனலா நம்ம என்ன குடுக்கணும்னா, ஸோ நான் இத மாரி குடுத்துருக்கேன். ஸோ இப்ப நான் ஆட் பண்ணிட்டேன். நான் பேசிக் இங்கிலீஷ்ல தான் குடுத்துருக்கேன். உங்களுக்கு இங்கிலீஷே தெரியல அப்டின்னாலும், நீங்க தமிழ்லயும் கூட குடுக்கலாம். அது உங்களோட கன்வீனியன்ட் தான். நான் என்டர் குடுக்குறேன். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கு கரெக்ட்டா கோட்லாம் ஜெனரேட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம எப்படி யூஸ் பண்றது நம்ம பார்க்கலாம். நான் இத மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட் கோடுமே வந்து நமக்கு ChatGPTயே குடுத்துருச்சு. நம்ம காப்பி பண்ண கோட வந்து நம்ம இங்க பேஸ்ட் பண்ணணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நமக்கு வந்து கோடிங் ஃபுல்லா குடுத்துருக்கு. ஸோ அத நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இப்ப கம்ப்ளீட்டா நான் ரிமூவ் பண்ணிட்டு, நான் பேஸ்ட் குடுத்துக்கிறேன். ஸோ இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, நான் விட்ஜெட்ஸ் நான் சேவ் பண்ணிக்கிறேன். எஸ் குடுத்துருங்க.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த கோட பேஸ் பண்ணி நமக்கு பேராமீட்டர்ஸ் நமக்கு ஆட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நமக்கு எரரும் எதுவும் இல்ல. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம இப்போ பேஜஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஹோம் பேஜ்ன்னு ஒண்ணு வச்சிருக்கோம். ஸோ அதில போயிட்டு காலம்ல வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, நான் கஸ்டம் விட்ஜெட் ஆட் பண்ண போறேன். ஸோ இப்போ நம்ம கஸ்டம் விட்ஜெட்ஸ் ஆட் பண்ணதால இந்த டைமண்ட்ல தான் இருக்கும். ஸோ அத நான் கிளிக் பண்றேன். ஸோ நம்ம கஸ்டம் ஸ்பின் ரோல் தான் குடுத்திருந்தோம். அத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு சென்டர்ல இருந்தா பெட்டரா இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதோட சைஸ் நம்ம குடுத்துறலாம். நான் ஒரு 80 குடுக்குறேன். நெக்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க இதிலேயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டைப்ஸ் நெறைய இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பிளேன் இருக்கு, வேவ்ஸ் இருக்கு, சர்க்கிள் இருக்கு. அது மாரி நெறைய இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம சர்க்கிள் எடுத்துக்கலாம். கலர் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க அந்த கலர குடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் பிரைமரி கலரே குடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணலாம். உங்களுக்கு Flutterflow வந்து கம்ப்ளீட்டா லேர்ன் பண்ணணும். நீங்க ஒரு ஆப் டெவலப்பரா ஆகணும். ஆனா உங்களுக்கு கோடிங் நாலேட்ஜ் இல்ல அப்டின்னாலும் பரவால்ல. ஸோ நீங்க Flutterflow யூஸ் பண்ணி ஒரு ப்ரொஃபஷனல் ஆப் டெவலப்பரா நீங்க மாற முடியும். ஸோ உங்களுக்கு Flutterflow நீங்க கம்ப்ளீட்டா லேர்ன் பண்ணணும். உங்களுக்குன்னு ஒரு செப்பரேட் மென்டார் இருக்கணும். அவங்க உங்களுக்கு கைட் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, எங்களோட பிரீமியம் கோர்ஸஸ நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நான் அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க்கையும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஜாயின் நவுன்னு கிளிக் பண்ணுங்க. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 3 பிளான்ஸ் இருக்கும். ஸோ இதில ஆனுவல் பிளான்லயும், லைஃப் டைம் பிளான்லயும் உங்களுக்கு மென்டார் சப்போர்ட் இருக்கும். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்குமோ நீங்க அத பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஆனுவல் பிளான் சூஸ் பண்றீங்கன்னா, 1 இயர்க்கு உங்களுக்கு மென்டார் சப்போர்ட் இருக்கும். கம்ப்ளீட் கைடன்ஸ் உங்களுக்கு குடுப்பாங்க. ஓகே. இப்போ நமக்கு லோட் ஆயிடுச்சு. ஸோ டீபக் டேட்டாவும் நமக்கு லோட் ஆகுது. ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆனோனே நம்ம ப்ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, நம்ம கரெக்ட்டா அந்த ஸ்பின் ஆப்ஷன் ஓப்பன் ஆகுது. ஸோ இப்போ உங்களுக்கு கஸ்டம் விட்ஜெட்ஸ் எப்படி ஆட் பண்ணணும்னு கிளியரா தெரிஞ்சிருக்கும். சிம்பிள் தான். நீங்க இதில உங்களுக்கு எந்த கோடிங் நாலேட்ஜுமே தேவைப்படாது. நீங்க ஆல்ரெடி அந்த வீடியோஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கும். ஒன்ஸ் நம்ம என்ன பண்ணோம் அப்டின்னா, நம்ம ஒரு கஸ்டம் விட்ஜெட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணோம். ஸோ pub.dev வெப்சைட்ல போயிட்டு நமக்கு என்ன பேக்கேஜ் வேணுமோ அத நம்ம சர்ச் பண்ணோம். ஸோ அது நமக்கு கரெக்ட்டா ஷோ ஆகுது. ஸோ அத நம்ம சூஸ் பண்ணிட்டு நம்ம டிபெண்டன்சி ஆட் பண்ணோம். நெக்ஸ்ட் நம்ம அந்த கோடிங்ஸ் எடுத்து நம்ம ChatGPTல நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ நம்ம கோடிங்ஸ் என்ன பிளஸ் நமக்கு என்ன கோடிங்ஸ் வேணுமோ அதையும் நம்ம குடுத்துட்டு கரெக்ட் கோடிங் எனக்கு ஜெனரேட் பண்ணி குடுன்னு கேட்டோம். ஸோ கரெக்ட்டா நமக்கு ஜெனரேட் பண்ணி குடுத்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அத யூஸ் பண்ணி நம்ம ஒரு கஸ்டமைஸ்டா ஒரு விட்ஜெட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நான் எக்ஸாம்பிளுக்கு நான் ChatGPT யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க Gemini AI யூஸ் பண்ணலாம். இல்லன்னா DeepSeek யூஸ் பண்ணலாம். அது உங்களோட கன்வீனியன்ட் தான். ஓகே ஃபிரெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். ஒரு கோடிங்கே இல்லாம எப்படி ஒரு கஸ்டம் விட்ஜெட்ஸ் யூஸ் பண்றதுன்னு. உங்களுக்கு இதில ஏதாவது டவுட் இருக்கு அப்டின்னா எங்க டீம கான்டாக்ட் பண்ணலாம். எங்க டீமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.